குழந்தைங்களுக்கு இரத்த குறைபாடு வருவதற்கான காரணம், அதுக்கான தீர்வு. இதுதான் என்னோட டாபிக்கு. இப்போ நான் முதல்ல பேச போற விஷயம் என்ன அப்டின்னா, குழந்தைங்களுக்கு எந்தெந்த குழந்தைங்களுக்கு ரத்த அளவு ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. அது குறைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். யூசுவலா நல்லா ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே நார்மல் பிளட் லெவல் தான் இருக்கணும். சப்போஸ் உங்க குழந்தை விளையாடுற டைம் குறையுது. முதல்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தை இப்போ 1/2 மணி நேரத்திலேயே வந்துடுறா. இல்ல டக்குன்னு அவங்களுக்கு மூச்சு திணறல் மாரி வருது. மூச்சு திணறலா மூச்சு ரொம்பவே வாங்குது, சீக்கிரமாவே வாங்குது. இல்ல எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருக்கா, ரொம்ப டயர்டாவே தெரியுறா. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடிய காரணம் ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குமா, குறைஞ்சிருக்காதா. அப்போ நீங்க கண்டிப்பா டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி வரும். அப்புறம் டாக்டருங்க அவங்க பார்க்குற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம பிளட் டெஸ்ட் தான், பட் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரத்தம் குறைஞ்சிருக்கா, எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2வது சின்ன குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி வரும். 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி கை குழந்தைங்களுக்கு நீங்க எப்போதுமே தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தீங்க, இல்ல பால் மட்டுமே நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த அளவு அதனாலேயே குறையலாம். ஏன் அப்படின்னா பால்ல பொதுவாகவே அயன் கிடையாது. எந்த குழந்தைக்கு பால் அதிகமா போகுதோ அந்த குழந்தைகள் ரத்த அளவு குறைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. நீங்க கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, டல்லா தெரியுவாங்க, அப்புறம் விளையாடுற டைம் ரொம்ப ரொம்ப குறையும், உடனே தூங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கெஸ் பண்ணிடலாம் ரத்த அளவு குறைவா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கும் ரத்த குறைபாடு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மண்ணை சாப்பிட்ற பட்சத்தில் இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி நாங்கள் சொல்றது பைக்கான்னு சொல்லுவோம். பைக்கா அப்படின்னா அவங்க சட்டேட்டி காண்டி எதெல்லாம் ஹெல்த்தி இல்லையோ அதெல்லாம் சாப்பிட்றது. எக்ஸாம்பிளுக்கு லெட்டை சாப்பிட்றது, இல்லை சிமெண்ட்டை சாப்பிட்றது, இல்லை சாண்டை சாப்பிட்றது, மண்ணை சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு உடம்புக்குள்ள கிருமி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கிருமி எதுவும் போனாலுமே உங்களுக்கு பிளட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதையும் நீங்க பாக்குற மாதிரி வரும். தீர்வுகள் என்ன அப்படிங்கிற பட்சத்துல நீங்க குழந்தைய எவ்வளவு தூரம் ஹைஜீனிக்கா வச்சிருக்கணுமோ அவ்வளவு தூரம் ஹைஜீனிக்கா வச்சிருக்கணும். அப்புறம் எந்தெந்த டைம்ல எந்தெந்த சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்தந்த டைம்ல அந்தந்த சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு 6 months வரைக்கும் தான் நீங்க எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். எக்ஸ்க்ளூசிவ்னா பிரஸ்ட் ஃபீட் தவிர வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. 6 monthsக்கு அப்புறம் நீங்க காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வரும். காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் என்ன அப்படின்னா சாப்பாடு நம்ம நார்மலா சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். நீங்க எல்லாத்தையுமே கரெக்டா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா சாப்பாடையும் கொடுக்க ஒரு ஸ்டேஜ்ல 1.5 yearsலேருந்து 2 years வரைக்கும் அதுக்குள்ளேயே நீங்க பாலை கம்ப்ளீட்டா பிரஸ்ட் மில்கை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க பால் கொடுக்கறதா இருந்தா நீங்க பார்த்தா மாட்டுப்பால் கொடுத்துக்கலாம். அதுமே கொடுக்கறது நீங்க 1 glass இல்ல 2 glass மட்டும் லிமிட்டா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எல்லா சாப்பாடுமே கரெக்டா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொடுத்துட்டு வந்தாலே இந்த இஷ்யூ பிளட் கம்மியாகிற இஷ்யூ நீங்க ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்புறம் சப்போஸ் வந்தாலுமே நீங்க இந்த மாதிரி எதுவும் நடந்துச்சு, டயர்டா தெரியுறாங்க, எது எடுத்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டிவிட்டி டல் ஆகுது, இல்லை லேடர் டைம் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்த்துருங்க. தீர்வு நீங்கள் கரெக்டான சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ பிளட்ல கம்மின்னு வந்துட்டுங்கிற பட்சத்தில் நம்ம டாக்டர்ஸ் பண்ணுறது டானிக் கொடுக்குற மாதிரி தான் வரும். அயன் டானிக் அட்லீஸ்ட் நீங்கள் 3 months ஆச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நிறைய பேரண்ட்ஸ் அதையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி 1 மாதம் கொடுத்துட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அயன் பிளட்ல உள்ள அயன் ரெப்ளனிஷ் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 months ஆச்சு எடுக்கும். அதனால் கண்டிப்பாக குறைஞ்சது 3 months ஆச்சு எடுக்கிற மாதிரி வரும். அதனால் 3 monthsக்கு அப்புறம் ஒரு 4th month இல்லை 5th month நீங்கள் ரிப்பீட் எடுக்கிற மாதிரி வரும். பிளட்டோட லெவல் எவ்வளோ கூடியிருக்குங்கிறது நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். அப்புறம் 2வது என்ன அப்படின்னா நீங்கள் அயன் டானிக் கொடுக்குறப்போ சில குழந்தைய அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா சிறப்பு இல்லாட்டி டேப்லெட். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் டேப்லெட் கொடுக்க முடியாது. சாப்பிட்டா நல்ல விஷயம் தான். ஆனால் நிறைய குழந்தைங்க டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க. அந்த டேஸ்ட் லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். வேற ஆப்ஷன் இல்லைன்னு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் கம்பல்சரியா. எதுவும் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை வரும்.